வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்க போகிறோம். என்னுடைய இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு டிவைன் ஃபேவர், தேவனுடைய தயவு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே இருக்கிறான், அம்மியேலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே தேவனுடைய தயவு, இதை பற்றி நாம பார்க்க போகிறோம். தேவனுடைய தயவு பாருங்கள், இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டு இருப்போம் என்றால், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த தேவ தயவு நம்மை தேடி வருகிறதாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய தயவு நம்மை பின்தொடர்ந்து வருகிறதாய் இருக்கிறது. ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஒரு உடன்படிக்கை. இந்த நம்ம இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கும் பொழுது மேவிபோசேத் என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் இங்க பார்க்கிறோம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது என்று 6ஆம் வசனம் அப்படி ஆரம்பிக்கிறது. இங்க சவுல் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். பாருங்கள், இந்த தயவு சும்மா வருகிறது கிடையாது. இந்த தயவு ஒரு உடன்படிக்கை நிமித்தமாக வருகிறது. ஒரு பெரிய உடன்படிக்கை. தாவீதும் யோனத்தானும் ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இன்னும் மேவிபோசேத் பறக்கவே இல்லை. சவுலின் குமாரனாகிய யோனத்தான் ஒன்றும் பறக்கவே இல்லை. ஏன் தாவீது அப்படி கேட்கிறாரு? யோனத்தான் நிமித்தம் அப்படின்னு ஏன் கேட்கிறாரு? ஏன் சவுலின் நிமித்தம்னு ஏன் சொல்லல? ஏன்னா சவுல் ராஜா தான் இந்த தாவீதை அழைப்பித்து அவனை இசை வாசிக்கிறவனாக அவனை அப்பாயிண்ட் பண்றான். அது மாத்திரமல்ல, சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுதுதான் தாவீது கோலியாத்தை ஜெயித்து ஒரு பெரிய வெற்றியை அவன் எடுக்கிறான். ஆனா இந்த சவுலுடைய குடும்பத்துக்கல்ல, யோனத்தான் நிமித்தம், அந்த ஒரே ஒரு மனுஷன் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். பாருங்க, இங்க தாவீது சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது தாவீது போய் கோலியாத்து மேல ஒரு மாபெரும் வெற்றி எடுக்கிறான். ஜனங்களால் தாவீது புகழ்கிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அங்க அவர்கள் இளம் பெண்கள்லாம் ஆடி பாடுகிறார்கள், தாவீதை போற்றி புகழ்கிறார்கள். இதனால சவுலுக்கு தாவீது மேல ஒரு எரிச்சலும் பொறாமையும் வந்து விடுகிறது. எப்படியாவது இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி சவுல் தாவீதை கொல்லும்படி அவன் ஆட்களை நியமிக்கிறான். இன்னும் சில நேரங்கள்ல அவனே பின்னாடி போறான், தாவீது பின்னாடி போறான். எப்படியாவது இந்த தாவீதை ஒழிச்சு கட்டணும். எதுக்காக போறான்னா, சவுலுக்கு பின்னாடி அவனுடைய குமாரன் ஒரே பிள்ளை யோனத்தான் அவன் அரசனாக ராஜாவாக மாறணும், ராஜபாரத்துக்கு அவன் வரணும். ஏன்னா இந்த தாவீதை ஜனங்க எல்லாருமே புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் வரக்கூடாது, என் மகன் வரணும் அப்படின்றதுக்காக
எப்படியாவது தாவீதை கொல்லும்படியாக அவன் முயற்சி செய்கிறான், பல முயற்சிகளை செய்கிறான். வேத வசனம் சொல்றது, கர்த்தர் தாவீதோட இருந்தபடினால அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு பாருங்க, நம்மளையும் கர்த்தர் அப்படி காப்பாற்றுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். தாவீதை கர்த்தர் காப்பாத்துறாரு. அதனால சவுல் ராஜாவால ஒன்றும் பண்ண முடியல, அவனுடைய ஒற்றர்களால ஒன்றும் பண்ண முடியல, அவனுடைய படைத்தலைவர்களால தாவீதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போ தாவீதுக்கும் இந்த சவுலுடைய குடும்பத்திற்கும் எப்பவுமே சண்டை இருந்துட்டே இருக்குது. அப்படி சண்டை இருந்துன்னே இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்றதை பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனா இருந்தான். மேவிபோசேத்துக்கு 2 காலம் விளங்கல. அது அவன் செஞ்ச தவறு கிடையாது. அவன் ராஜகுமாரன் பாருங்க. அவன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். அவன் அடுத்து ராஜ்யபாரத்துக்கு வர வேண்டிய மனிதன். எப்படி இந்த கால் முடமாகுதுன்றது இந்த வசனத்துல நான் வாசிக்க போறேன் பாருங்க. சவுல் என்னுடைய குமாரன் யோனத்தானுக்கு ஒரு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் செத்து போயிடுறாங்க, மரித்து போய் விடுகிறார்கள். அப்ப அவனுக்கு 5 வயசு. அப்பொழுது அவனுடைய தாதி, அவனுடைய நர்ஸ் அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் ஒரு விதமான பதட்டம். இப்ப சவுலும் இறந்தாச்சு, யோனத்தானும் மரித்து போயிடுச்சு, 2 பேரும் மடிந்து போயிட்டாங்க. இப்ப இந்த ராஜா பரம்பரையில் இருக்கிற ஒரே ஒருத்தன் இந்த மேவிபோசேத் மட்டும்தான். இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற பதட்டத்திலும் அவசரத்திலும் அந்த நர்ஸ் ஓடி போகிற பொழுது அவன் விழுந்து முடமானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். அந்த நர்ஸ் கீழே போட்டதுனால அவன் அங்க முடமாகி போகிறான். சரி, இவனை ஏன் இந்த தாவீது ராஜா தேடணும்? இவனுக்கும் தாவீது ராஜாக்கும் என்ன பிரச்சனை? இவனை தாவீது ராஜா கொல்லதான வகை தரணும். ஆனா இவனுக்கு தயவு பண்றதுக்கு ஏன் இவன் முயற்சி செய்கிறான் என்று நம்ம பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். யோனத்தான் இப்போ தாவீதை பார்த்து சொல்றாரு. இப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, சவுலுக்கு பயந்து ஓட போறாரு. இப்போ அவனை தாவீதை யோனத்தான் தப்பு வைக்கிறாரு. எங்க அப்பா உன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, தயவுசெய்து நீ என்ன பண்ணிடு, எங்கேயாவது போய் பழச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. யோனத்தான் தான் எஸ்கேப் பண்ணி விடுறாரு. 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். நான் பாருங்க, யோனத்தானுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, அடுத்து ராஜாவாக போறது நான் கிடையாது. ஒருவேளை நான் ராஜாவனுடைய குமாரனா இருக்கலாம், ஆனா தாவீது தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அடுத்த ராஜாவை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அதனால தாவீதோட ஒரு இணக்கம், ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். 2 பேருடைய ஆத்மாவும் ரொம்ப ஒன்றா இணைந்திருந்தது. 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சோல் டை இருந்தது பாருங்க. 2 பேரும் பிரிக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய இணக்கம் இருந்தது. அதனால யோனத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு, தாவீது தான் அடுத்த ராஜான்னு தெரியுது. ஆகவே தாவீது கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமா எனக்கு என்ன பண்ண வேண்டும், தயை செய்ய வேண்டும். பாருங்க இந்த ஃபேவர் எவ்வளவு அற்புதம் பாருங்க. இன்னும் மேவிபோசேத் பிறக்கவே இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யோனத்தானும் தாவீதும் பேசிக் கொள்ளுகிறார்கள். யோனத்தான் தாவீதின் இடத்துல கேட்கிறாரு, என் சந்ததிக்கு நீங்க என்ன பண்ணணும், தயவு செய்யணும், உங்களுடைய சத்துருக்களை நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவார், வேற அறுப்பாரு. ஆனா நீர் என்றைக்கும் உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமல் இருக்க வேண்டும். 16ஆம் வசனம் சொல்லுது, இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி
தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். என்ன மாதிரி ஒரு உடன்படிக்கை பாருங்க. அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது தாவீது தான் அடுத்து ராஜாவாக போறான்னு தெரியுது. ஆகவே இவன் சொல்றான், என் வீட்டை விட்டு உம்முடைய தயவை என்ன பண்ணக்கூடாது, அகற்றவே கூடாது. உம்முடைய சத்துருக்கள் வேற இருக்கப்படலாம், ஆனா என் சந்ததி என்னுடைய வீட்டை விட்டு உம்முடைய தயவை என்ன பண்ணக்கூடாது, அகற்றக்கூடாது என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினதுனால இப்ப இந்த இடத்துல தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம், ஏன்னா அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், அவனுடைய குடும்பத்தின் மேல என்னுடைய தயவை காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால இந்த தயவு இந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அவனை தேடும்படி செய்து எவனுக்கு தயவு கிடைக்குதோ அவனுக்கு இதை பத்தி எந்த விதமான ஒரு அறிவும் இல்லை, எந்த விதமான ஒரு கரிசனே இல்லை. யாருக்கு அந்த தயவு காண்பிக்கப்படணுமோ அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மேவிபோசேத் தான் இந்த யோனத்தானுடைய மகனாய் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? லோதேபார்ல இருக்கிறான். ஏன் இந்த பேரை திரும்ப திரும்ப சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல தாவீது அவனை பார்த்து கேட்கிறான் பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, இந்த மேவிபோசேத்துக்கு இந்த மேவிபோசேத்துக்கு 5 வயசு. அவனுக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது. அவனுடைய நர்ஸ் தான் இப்ப இவனை தூக்கின்னு ஓடுறா. தூக்கின்னு ஏன் ஓடுறா? தாவீதுக்கு பயந்து தான் ஓடுறா. ஏன்னா 2 பேர் இறந்துட்டாங்க, தாத்தாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க, சவுல் யோனத்தானும் மரிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிறது இவன் மட்டும்தான். அதனால நர்ஸ் என்ன சொல்லு ஓடுறான், மேவிபோசேத்து தாவீது தான் என்ன பண்ணிருப்பாரு, சவுல் ராஜாவை கொன்னு இருப்பாரு, யோனத்தானு உங்க அப்பாவையும் அவர் தான் கொன்னு இருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல நிறைய பகை இருந்தது. அதனால வா நம்ம ஓடிடலாம், இங்க இருந்தா உன்னையும் கொண்டுடுவாரு, உங்க சந்ததியை க்ளோஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே ஓடி இருப்பா பாருங்க. அவனுக்கு தாவீதை பத்தி நிறைய கதைகளை சொல்லி இருப்பா. உங்க அப்பா உங்க தாத்தா ஒரு முறை தாவீத இந்த மாதிரி கொல்றதுக்கு ஈட்டிய அந்த டைனிங் டேபிள் உட்காரும் போது ஈட்டிய அப்படியே எரிஞ்சாரு அவர் மேல. அப்ப எவ்வளவு கோவம் இருக்கும் உங்க தாத்தா மேல அப்படின்னு சொல்லி நிறைய தாவீதை பற்றி தவறான காரியங்களை சொல்லி சொல்லி தாவீதுனாவே மேவிபோசேத்துக்கு ஒரு பயம் வர்ற மாதிரி பண்ணி விட்டாங்க பாருங்க. அதானே உண்மை. அவ்வளவு பகை இருக்கும் பொழுது தாவீதை கண்டாவே, தாவீதுன்னு பேரை கேட்டாவே இப்ப ரொம்ப பயம் வந்துட்டு அவனுக்கு. ஒரு நாள் வழக்கம் போல மேவிபோசேத்து எழுந்து அவனுடைய வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறான் பாருங்க. லோதேபார்ல அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து இருக்கும்போது தூரத்துல பாக்குறான், ஒரே தூசிலாம் கிளம்புது. என்ன அப்படின்னு அவனை பராமரிக்கிற ஜீபாவுடத்தில் கேட்கும்போது அது ராஜாவுடைய ரதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ, இன்னைக்கு அவ்வளவுதான் நான் காலி போல இருக்குது, இந்த ரதங்கள்லாம் வருது, இப்படி தூசியை கிளப்பிட்டு வருது, என்னையும் கொல்றதுக்கு தான் இவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள திக்கு 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 திக்குன்னு ரதம் நேரம் அவனுடைய வாசல்ல நிக்குது. மேவிபோசேத்தை அலக்க தூக்குறாங்க, கொண்டு போய் ரதத்துல ஏற்றி வச்சுன்னு ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா கிட்ட கொண்டு போன உடனே அந்த ஆகவே தான் அவன் என்ன பண்றான், முகம் கூப்புற அவன் விழுந்து அவனை வணங்குறான். மேவிபோசேத்தேன்னு அன்பா கூப்பிட்டது கூட அவன் காதல ரொம்ப பயமா ஒலிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோ அடியேன், அடிமை மாதிரி அப்படின்றான் கூப்பிட்டு. அதுக்கப்புறம் தாவீது வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை மேவிபோசேத்தால நம்பவே முடியல. என்ன சொல்றான் 7ஆம் வசனத்துல, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. எவ்வளவு பயந்திருப்பான்னு பாருங்க. உடம்பெல்லாம் விடன்னு நடுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், வேர்த்து ஊத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். தாவீது அவனை பார்த்து சொல்றான், பயப்படாதே, நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். இவனுக்கு நம்பவே முடியல. ஐயோ, என்னடா இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்றாரு, இவர் எவ்வளவு கெட்டவர் நினைச்சிருந்தோம், என் உயிரை வாங்க தேடி நிறுகிறாரு நினைச்சோம். இவருக்கு பயந்துதான் எங்கேயோ ஒரு மூலையில கண்ணுக்கு புலப்படாத ஒரு இடத்துல மறைஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஒவ்வொரு நாளும் பயத்துல செத்து கொண்டிருந்தேனே, என்ன தேடி என்னை கூட்டுன்னு இங்க சொல்றாரு,
நீ பயப்படாதன்னு சொல்றாரு. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்றாரு. சரி, அதுதான் போகணும்னு பார்த்தாக்கா என் கூடவே நீ சாப்பிடுவேன்னு சொல்றாரு. இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! என்ன மாதிரி இது நம்பர் தான் நம்பாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவன் கலங்கி கொண்டே இருக்கும்பொழுது அவன் சொல்றான் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் வணங்கி, தாவீதை வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இவன் சொல்றான், உன் ஆஸ்தியெல்லாம் திரும்ப தரம்பா அப்படின்றான். இவன் தன்னை பற்றி சொல்றான், நான் ஒரு செத்த நாய் அப்படின்றான். தாவீது சொல்றான், என் மேசையில நீ அப்பம் புசிப்ப, ஆஸ்தியெல்லாம் திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் மேசையில் அப்பம் புசிப்பேன்னு என்ன அர்த்தம்னா, ராஜா அவனுடைய பிள்ளைகள் தான் அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட முடியும் இல்லையா, வேற யாரும் சாப்பிட முடியாது. அப்ப பாருங்க, தாவீது யோனத்தானுடைய மகனுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கால் விளங்காததுனால அல்ல, கால் முடமா இருக்கிறதுனால, ஐயோ பாவங்க இவன் 2 கால் முடமா இருக்குது, இவன் எங்க போய் சம்பாதிப்பான், எந்த வேலைக்கு செய்வான் அப்படின்றதுனால கிடையாதுங்க. அவன் மேல ஏன் இரக்கம் காட்டுறான்? ஏன்னா அவனுக்கு முன்பாக அவனுடைய தகப்பன் தாவீதோட ஒரு உடன்படிக்கையை செய்து வைத்திருக்கிறான். அந்த உடன்படிக்கை நிமித்தமா தான் இவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறான். உடன்படிக்கை நிமித்தமா தான் இவனுக்கு தயவை காண்பிக்கிறான். உடன்படிக்கை தான், அந்த உடன்படிக்கையின் தயவு தான் இவனுக்கு அவனுடைய ஆஸ்தியெல்லாம் திரும்ப கொடுக்கிறது. அந்த உடன்படிக்கையின் தயவு தான் ராஜானுடைய மேஜையில உட்கார்ந்து புசிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய வழியை திறந்து கொடுத்தது. அப்ப மேவி போசேத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு மேவி போசேத்துக்கு ஒரு ஆழமான ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள, தன்னை பற்றிய ஒரு மிக ஆழமான ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளே இருக்கிறது. அவனுக்கு வாழ்க்கையே பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப பலவீனப்பட்டவனா இருக்கிறான். வாழ்க்கை முழுக்க தோல்விதான் அவனுக்கு. எந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்க்கவே இல்லை. மேபி போசெட் அப்படின்னு சொன்னா from the mouth of shame அல்லது ஷேம்ஃபுல், அவமானகரமான அப்படின்னு அர்த்தம். மேவி போசெத் என்ற பேருக்கு அர்த்தம். அவன் மேல எந்த தவறும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த தாதி நர்ஸ் ஓடும்பொழுது பதட்டத்தில் அவனை கீழே போடுறான். அதனால அவனுடைய 2 கால்களும் முடமாகிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு மாபெரும் உடன்படிக்கை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் தயவு அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா இவங்களோ, அவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்றதுனால கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை உடையவர்களாக, மிக ஆழமான ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக, அவமானப்படுகிறவர்களாக, தங்களுடைய நிலையை எண்ணி வருத்தப்படுகிறவர்களாக, அவமானப்படுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நர்ஸ் தான் அந்த யோனத்தானோட குமாரனை டேமேஜ் பண்ண 2 காலையும். ஒருவேளை அவன் யோசிச்சிருக்கலாம், என் மேல என்னங்க தவறு, நான் எந்த தவறும் செய்யலையே, தாவீதுக்கு விரோதமா நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு 5 வயசு, நான் என்ன பண்ணிருக்க முடியும் தாவீதுக்கு விரோதமா, அதனால என் மேல என்ன தப்பு, ஏன் என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, என்னோட வாழ்க்கையில என் கால் ஏன் 2 காலம் முடமா இருக்குது, என்னால ஏன் எதையுமே செய்ய முடியல, என்னால ஒரு பெரிய வெற்றி எடுக்க முடியலையே, என் பேர் தான் ராஜகுமாரன் சொல்றாங்க, ஆனா எவ்வளவு மோசமான ஒரு இடத்துல, ஒரு மோசமான ஒரு ஊர்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்ன ராஜ மேன்மை ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம். அவனுடைய மனசுல ஒரு பெரிய குற்ற உணர்வு இருந்திருக்கலாம், அவமானம் இருந்திருக்கலாம். எவ்வளவு பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு, இவர் ஆசீர்வதிக்கிறாருலாம் சொல்றாங்க. ஆனா என்னை எப்ப ஆசீர்வதிப்பாரு, என்னையே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் என் பக்கம் தம்முடைய முகத்தை ஆண்டவர் திருப்புறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, அவன் பேருக்கேத்த மாதிரியே உள்ள ஒரு ஆழமான லோ செல்ஃப் எஸ்டீம், ஆழமான ஒரு ஒரு பரிதாபம், ஒரு தன்னை பற்றிய ஒரு மோசமான ஒரு உணர்வுல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னா உடன்படிக்கை மனிதன். தேவனுடைய தயவு அவன் இருக்கிற இடத்துல தேடி வந்து அவனை ராஜாவினிடத்துல கொண்டு வந்து அவனோட ராஜஸ்தானத்துல உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேவ தயவு அவனுக்காக வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறது பாருங்க. ஆனா அவன் தன் வாழ்நாளையெல்லாம் என்ன பண்றான், அந்த இடத்துல
கழித்து கொண்டு இருக்கிறான். இவன் தன்னை பற்றி சொல்றான், நான் ஒரு செத்த நாயின்னு சொல்றான். தாவீது சொல்லல அவனை பத்தி, டேய் நீ ஒரு செத்த நாயிட எனக்கு முன்னாடி தாவீதா சொன்னான். இல்ல, அவன் எதுவுமே சொல்லல. அவன் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான், ராஜா மெபிபோசேத்தே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் தான் சொல்றான், இதோ அடியேன் அப்படின்றான். செத்த நாயின்னு இவன் தான் சொல்றான் பாருங்க. இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் சொன்ன தன்னை பற்றி ஒரு ஆழமான ஒரு பரிதாபமான ஒரு தன்னை பற்றி ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை அவன் உடையவனாக இருக்கிறான். அவனுக்கு தன் மேல ஒரு பெரிய மரியாதையே இல்லை அவனுக்கு. அவன் எப்படி கூப்பிடுறான் பாருங்க, தன்னை அவன் செத்த நாயின்னு சொல்றான். அவன் பேருக்கும் இதுக்கும் எவ்வளவு மேட்ச் ஆகுது பாருங்க. ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஷேம், ஷேம்ஃபுல், அவமானத்தினுடைய வாயிலிருந்து அல்லது அவமானப்பட்ட ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க இவன் அவமானத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய குமுறல் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன தவறு செஞ்சேன்? இந்த ராஜாவுக்கு விரோதமா ஒன்றும் பண்ணல, கடவுளுக்கு விரோதமான ஒன்றும் பண்ணல, நான் எந்த பாவத்தையும் பண்ணவே இல்லை, எந்த தவறும் பண்ணவே இல்லை. ஆனா நான் ஏன் மறைஞ்சி வாழணும், ஏன் ராஜ மேன்மை இழந்து நான் வாழணும் அப்படின்னு அவன் எண்ணிக்கொண்டே இருந்தான் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், ஃபெயிலியர்ன்றது அது ஒரு நபரை குறிக்கிறது இல்லை. ஃபெயிலியர்ன்றது ஒரு ஈவெண்ட். ஃபெயிலியர் இஸ் an event, not a person. தவறு அல்லது தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில, மனிதருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம். ஒரு மனிதனே அது ஃபெயிலியர் ஆக்குறது கிடையாது, அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அந்த டைம்ல ஃபெயிலியர் நடக்கிறது. அப்ப நான் சொல்றேன், என்ன நடந்ததோ அதை வச்சு நீங்க இப்படிதான் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, ஒரு தீர்மானத்தை எடுத்துடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஆனா ஒன்னு நான் சொல்றேன், நிச்சயமா உங்களை தேவ தயவு தேடிக்கொண்டிருக்கிறது. ராஜ மேன்மை உங்களுக்கு கொடுக்கும்படி, ராஜாவோடு கூட உட்கார்ந்து சாப்பிடும்படி, உங்களை அழைத்து கொண்டு போகும்படி அவர் ரதங்களை அனுப்புகிறார். அந்த தேவ தயவு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்ப நாம எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. 3 காரியங்கள் நான் இப்ப சொல்ல போறேன். 1, உங்களை பற்றி தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். 2, தேவனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். 3வது, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, 3 காரியங்கள் நான் சொன்னேன். உங்களை பற்றி தேவன் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லிக்கிறாரு, உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க மெலிசா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லைனாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக்கிறாரு, யூ ஆர் மை பிலவட், நீ எனக்கு பிரியமான ஒரு குமாரன், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறாருங்க. இவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தரேன். நீ ஒரு ஃபெயிலியர் கிடையாது, நீ ஒரு பெரிய சக்சஸ். நீ என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா இந்த உலகத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன், என்னுடைய பவரை வெளிப்படுத்தும்படியா உன்னை நான் இந்த உலகத்துல வச்சிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள் உங்களை பத்தி என்ன வேணா சொல்லட்டும், அதெல்லாம் தூக்கி காதுல வாங்கிக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பத்தி என்ன சொல்றாருன்றதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாமளும் திரும்ப சொல்லணும். ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன சொல்றாரு, அவர் உங்களை என்னையும் பார்த்து, உன்னுடைய பாவங்களை எல்லாமே என்னுடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கிட்டேன், நீ இப்ப நீதிமானா இருக்கிறாய், என்னுடைய நீதியை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஹலோ, எத்தனை பேருங்க நீதிமான்கள் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. You are the righteousness of God. God has given you the righteousness, His righteousness. அவருடைய நீதியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றார், நீதிமான் நீ, உன்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், நீ விரும்புகிறது உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாருங்க, இதெல்லாம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாம ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாய். சொல்றாரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நீ உப்பா இருக்கிறே. அப்புறம் சொல்றாரு, இந்த உலகத்துல என்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற என்னுடைய வாயா நீ இருக்கிற, என் சார்பில் நீ பேசணும்.
என்னுடைய சத்தியத்தை நீ அறிவிக்கணும், என்னுடைய வாய்க்கருவியா நீ இருக்கிற அப்படின்றாரு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன சொல்றாருன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் உங்களை உதவாக்கறன்னு சொல்லலாம், யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம், உங்களை முட்டாள்னு சொல்லலாம், நோ யூஸ்ன்னு சொல்லலாம், உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லலாம். அதெல்லாம் தூக்கி மண்டையில வைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, you are so precious to my eyes, you are so beautiful in my eyes. நான் உன்னை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்குது, அதனால தான் நான் என் உயிரே உனக்காக தரேன் அப்படின்றாரு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. அவர் உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனா ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப பிரியமானவர்கள். அவர் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானபடினாலே நீ கனம் பெற்றாய், ஐ ஹானர் யூ அப்படின்றாரு. நான் சொல்றேன், இந்த உலகத்துல யாரும் உங்களை ஹானர் பண்ணலனாலும் கர்த்தர் உங்களை ஹானர் பண்றாருங்க. அவருடைய பிள்ளைன்ற ஒரு கனத்தை மரியாதையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்கு யார் மரியாதையை கொடுக்கலனாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கனத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றார், நீ ஏன் பிள்ளை, யார் நேசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்றார். என்ன மாதிரி ஒரு அன்பு பாருங்க. ரெண்டாவது, ஆண்டவரை குறித்து நம்முடைய ஒரு எண்ணம். ஆண்டவர் பற்றி நாம என்ன நினைக்கிறோம், அவர் யாருன்னு நினைக்கிறோம். ஐயோ, எப்ப அடிப்பாரோ, எப்ப உதைப்பாரோ, நான் என்ன தவறு செஞ்சேனே தெரியலங்க, என் வாழ்க்கையில் எல்லாமே கெட்டதாவே நடக்குது, எல்லாமே ஃபெயிலியராகவே நடக்குது, என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவே இல்லை, கடவுள் என் மேல கோபமா இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இந்த மேவிபோசேத் தாவீதை பத்தி தப்பு தப்பா யாரோ சொல்லி கொடுத்து, இந்த தாவீதை பத்தி தப்பு தப்பா நினைக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் நம்மளும் நினைச்சுக்கிறோம். கடவுள்னா யாரு, அவர் நம்மளை எப்ப தப்பு செய்யறோம்னு பார்த்து டப்புன்னு அடிக்கிறவர், நம்ம பணத்தெல்லாம் எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறவர், நமக்கு வியாதியை கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல பில்லை கட்ட வச்சு கார் டயரை வெடிக்க வச்சு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வீணா செலவழிக்கிறவர். அவர் நமக்கு ஏகப்பட்ட குறைச்சல்களையும் தாழ்ச்சியும் தரித்திரத்தையும் இல்லாமையும் வறுமை ஏழ்மையும் கொடுக்கிறவர் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, கடவுளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் யாரு, முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் மிகவும் நல்லவர் என்பதை நம்ம இருதயத்தின் ஆழத்துல எழுதணுங்க, இருதயமாகிய பலகையில் எழுதணும். God is so good, he loves you so much. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு ஒரு நாளும் தீமையை செய்யவே மாட்டார்ன்ற எண்ணம் நமக்கு உள்ள வரணும். பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நான் என்ன தவறு செஞ்சாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, என்னை நேசிக்கிறதை நிறுத்தவே மாட்டார். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும். அவர் தன்னை மாற்றிக்கொள்றதே இல்லை. பாருங்க, நம்ம தப்பு செய்யும் போது நம்ம மேல கோபமா இருந்துட்டு, ஒரு வீட்டில் எடுத்துக்கினீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா எல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா, பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்யும்போது என்ன பண்றது, ஒரு 2 நாள் பேசாம இருக்குது, பட்டு நல்ல அவஸ்தைப்படு, பேசவே போறது கிடையாது, மூஞ்சியே பார்க்க போறது கிடையாது, உன் மேல கோபமா இருக்கிறன்றத பல விதங்கள்ல தெரியப்படுத்துறாங்க. பாருங்க, அப்படிதான் ஆண்டவர் நினைச்சுக்கிறோம். இல்ல, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை மாற்றிக்கொள்றதே கிடையாதுங்க. அவர் உங்களை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவிலே உங்களை பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், கிறிஸ்துக்குள் நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள், கிறிஸ்துக்குள் நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். அவருக்குள்ளதான் உங்களை அவர் பார்க்கிறாரு. அவர் உங்களை பார்க்கும்பொழுது அவருடைய குமாரனை போலவே பார்க்கிறாரு. என்ன மாதிரி ஒரு அன்பு பார்த்தீங்களா? அப்ப கடவுளை பற்றினால நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்மளை பற்றி நாம ரொம்ப மேன்மையா நினைப்போம். என்னைக்காவது ஒரு நாளாவது உங்களை பத்தி ஒரு மேன்மையான எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? இன்னைக்கு வரணும். ஏன்னா கடவுள் தம்முடைய கிருபையை உங்கள் மேல காண்பித்திருக்கிறார், தம்முடைய தயவை காண்பித்திருக்கிறார், தம்முடைய பேரன்பை உங்கள் மேல காண்பிச்சு உங்களுக்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனையை கொடுத்து சிலுவையில உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறாருங்க. அவர் அவ்வளோ நல்லவர். அவர் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்யறதே கிடையாது. அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறாரு. நம்ம நினைக்கிற கடவுள் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாருன்னு. இல்ல, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். லோதேபார்ல இருந்த அந்த மேவிபோசேத் நினைக்கிறான், எனக்கு ஒரே ஒரு ஆப்போசிட். யாரு ஆப்போசிட் பார்ட்னர்? யாருன்னா தாவீது தாங்க. அவர் தாங்க என்னை தேடி இருக்கிறாரு, தயவுசெய்து அவரை பார்த்தா நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டாதீங்க அப்படின்னு சொல்லி மேவிபோசேத் நினைச்சிருக்கலாம். இல்லைங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அந்த தேவ தயவு உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக தான் அந்த தேவ தயவு உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார். அப்ப உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேன்மையா நினைக்கணும். நல்ல
நான் யாரு? நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். இந்த அண்ட சராசரத்தையும் செங்கடலை பிளந்திருக்கிறாரு. அவருடைய உடன்படிக்கையின் மக்களுக்காக வானத்திலிருந்து 40 வருஷம் மண்ணுலக பிதாவாய் இருக்கிறார். அந்த எண்ணம் ஆழமா நமக்குள்ளே செல்ல வேண்டும். இல்லைங்க, ஜனங்க வந்து என்ன ரொம்ப பேடா வந்து சொல்றாங்க, என்னை பத்தி ஒரு தவறான கருத்து, மோசமான கருத்துக்களை சொல்றாங்க ஜனங்க. அது அவங்களோட பிரச்சனை, உங்க பிரச்சனை கிடையாது. அதை உங்களோட மாத்தி கொள்ளாதீர்கள். அது அவங்களுடைய கருத்து, அது சத்தியம் கிடையாது, அது உண்மை கிடையாது. நீங்க யாருன்றது வந்து நீங்க அச்சீவ் பண்ற அந்த கிரெடிட் ஸ்கோர்னால கிடையாது. நீங்க அச்சீவ் பண்ற டார்கெட் தான் நீங்க கிடையாது. இல்ல, நீங்க வேற. பிரியமானவர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அவர் தம்முடைய தயவை உங்கள் பக்கமாக அனுப்பி இருக்கிறார். அந்த தயவு உங்களை தேடி கண்டு நிச்சயமா கண்டுபிடித்திருக்கிறது. அது உங்களை என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு ஈக்குவலா உங்களை என்ன பண்ணுகிறது? உயர்த்தி வைக்கிறது. உயர்த்தி வைக்கிறது. அப்ப இந்த லோத் 9ஆம் அதிகாரத்துல அவன் எங்க இருக்கிறான் அப்படின்றத சொல்லுகிறது. எங்க இருக்கிறான்? அவன் லோத்தேபாரிலே இருக்கிறான். 4ஆம் வசனம் 9:4. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்தேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். லோத்தேபார், லோத்தேபார் அப்படின்னு சொன்ன, தேபார் அப்படின்னு சொன்ன வேர்டு ஆர் திங், வார்த்தை அல்லது பொருள் அப்படின்னு அர்த்தம். லோ அப்படின்ற வார்த்தைக்கு நோ அப்படின்னு அர்த்தம். நோ திங், அதாவது நத்திங். அவன் எங்க இருக்கிறான்? லோத்தேபார்ன்றதுக்கு நோ பாஸ்டர், எந்த மேய்ச்சலும் இல்லாத ஒரு இடம், எந்த உணவும் இல்லாத இடம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத இடம், கடவுள் யார் என்ற வெளிச்சம் இல்லாத இடம், ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாத ஒரு இடமாக, கடவுளோடு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத ஒரு இடத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யூ காண்ட் ஹியர் ஃப்ரம் காட். கடவுள் பேசுறதை நீங்க கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த லோத்தேபார் இருக்கிறது. லோத்தேபார் மீன்ஸ் நத்திங், நத்திங்னஸ். ஒன்றும் இல்லாத இடம், எந்த ஒரு இன்சைட்ஸும் இல்லாத ஒரு இடம், எந்த ஒரு அடையாளமும் இல்லாத இடம், ஒரு அவமானப்பட்ட ஒரு இடம், தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையோ அல்லது தேவனோட எந்த தொடர்பும் இல்லாத இடம். லோதே பார் அப்படின்னு சொன்னா லோ த பார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு அன்ஸ்கில்டு, அன்எஜுகேட்டட், அவுட்காஸ்ட் ஃப்ரம் சொசைட்டி. பாருங்க, படிப்பறிவு இல்லாத, தேவனை பற்றிய ஒரு அறிவில்லாத இடம், எந்த திறமையும் இல்லாத இடம், அதை வளர்த்து கொள்ள முடியாத ஒரு இடம். லோதேபார் நினைச்சிருப்பான், லோதேபார்ல இருந்த மேவி போசேத் நினைச்சிருப்பான், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா என்ன, நான் எவ்வளோ லோ லெவல்ல இருக்கேன் பாருங்க, ஒன்னும் இல்லாத இடத்துல இருக்கிறேன், அன்ஸ்கில்டா இருக்கிறேன். ஒரு ராஜகுமாரன்னா எல்லாவற்றிலும் எல்லா கலையிலும் கற்று தேர்ந்து இருக்கணும் இல்லையா? ஆனா நான் ஸ்கில்லே இல்லாம இருக்கிறேன், ஒரு அன்எஜுகேட்டடா இருக்கிறேன். ராஜ வம்சத்துல பிறந்தவங்க தான் படிக்கவே முடியும் அந்த காலத்துல. ஆனா அவன் அன்எஜுகேட்டடா இருக்கிறான், அன்ஸ்கில்டா இருக்கிறான், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவனா இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய தயவு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறதுங்க. இந்த காலை வேளையில அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவர் அங்க உங்கள் மேல காண்பித்த தயவு, கிருபை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எதுக்குன்னா தாவீது ராஜா சொல்லுகிறார் 7ஆம் வசனத்துல, நீ பயப்படாதே. முதல்ல கடவுள் என்ன பண்ணுவாரோ அப்படின்றத நினைச்சு பயப்படுறது முதல்ல நிறுத்துங்க. அவர் உங்க பட்சத்துல தாங்க இருக்கிறாரு. அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் பயப்படணும். ஹலோ, அவர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார், அவர் உங்களை பாதுகாக்கும்படி இருக்கிறார், உங்களை பராமரிக்கிறதுக்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, ராஜா பார்த்து, மேவி போசத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு எந்த லோ எஸ்டிமும் வேண்டியதில்லை, இனிமேல் உனக்கு
என் லெவலுக்கு ஒன்று உயர்த்துறேன். இந்த லோ எஸ்டீம்லாம் ஒழிச்சு கட்டுறேன் உன் வாழ்க்கையில இருந்து. முதல்ல நீ பயப்படாத, பயப்படுறத நிறுத்து, நடுங்காத. ஐயோ என்ன நடக்க போதேன்னு பயந்து நடுங்கி கொண்டு இருக்காத. இன்னொன்னு சொல்றேன், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, நான் என்னுடைய தயவை யோனத்தான் நிமித்தமும் உனக்கு நான் காண்பிக்க போறேன். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது உடன்படிக்கைன்றாங்க, தயவுன்றாங்க, ஒண்ணுமே புரியலையே. இந்த தயவு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அப்படி யோசிச்சு பார்க்கறான் பாருங்க. தயவு செஞ்சு அப்புறம் சொல்றான், அந்த தயவு என்ன பண்ணுதுன்னா, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எதெல்லாம் நீ இழந்து போயிருக்கிறியோ எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுக்கிறேன்றான். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இழந்து போன எல்லாத்தையுமே திரும்ப கொடுக்கிறேன். ஆதாம் எடுத்துக்கோங்க, அவன் ஏதேன் தோட்டத்துல நிறைய இழந்து போனான். அவனுடைய சுய மரியாதையை இழந்து போனான், அவனுடைய விசுவாசத்தை இழந்து போனான், கடவுளை பற்றியான ஒரு வெளிப்பாடை அவன் இழந்து போனான், கடவுளோட தொடர்பை இழந்து போனான், கடவுளோட பேச முடியாமல் போயிடுச்சு. அவர் வார்த்தையை பேசும்பொழுது இவனுக்கு கேட்க முடியாத லெவலுக்கு போயிட்டான். இவனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல பாவம் என்ற ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. எவ்வளவு இழந்திருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்ல, மத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது பிசாசு சொல்றான், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குதுன்றான். எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டான் பிசாசு இடத்துல. கர்த்தர் சொல்றாரு, இழந்து போன எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப தருகிறேன் என்று சொல்கிறார். தாவீது சொல்றான், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, சரி நலம் தான் வந்துச்சே, நீ பயிர் செஞ்சு நீ சாப்பிடுன்னு, நீ டெய்லி என் கூட சாப்பிடுவ, நீ என்னுடைய பந்தியிலே நீ என்ன பண்ணுவ, சாப்பிடுவாய். உங்களுக்கு ஞாபகம் 23ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்மள அவர் கூட உட்கார வைக்கிறாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் உன்னதங்களிலே கிறிஸ்துனுடைய வலது பாரிசத்திலே, தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை தரும் தெரியுங்களா? தாவீது சொல்றான், என் கூட நீ சாப்பிடுவ. அந்த பிரிவிலேஜ், அந்த முன்னுரிமை, அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் ஒன்லி கிங்ஸ் கிட்டுக்கு மட்டும்தான், ராஜானுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தாங்க அந்த ஆசீர்வாதம். யாரும் போய் ராஜா கூட உட்காந்து சாப்பிட முடியாது. சாதாரணமா போய் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆனா ராஜா அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை மேவி போசத்துக்கு தருகிறான். மேவி போசத் யாரு? ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஷேம், ஷேம்ஃபுல் பர்சன். அவமானப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி நொந்து கொண்டிருக்கிற மனுஷன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார் பாருங்க. ஒருவேளை நீங்க உங்களை பத்தி ரொம்ப ஒரு டீப் லோ எஸ்டீமை வச்சிருக்கலாம், ஆழமான ஒரு சுய பரிதாப நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒண்ணு இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய தயவு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய தயவு நிச்சயமாய் உங்களை கண்டுபிடிக்கிறது. அந்த தயவு மறுபடியும் உங்களை தேவனோடு இணைக்கிறது. தேவனுக்கு சமமாய் உட்கார்ந்து அவரோட பந்தியிலே உட்கார வைக்கிறது. வெளிப்படுத்தல் 3:20 நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இதோ நான் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட என்ன பண்ணுவான், போஜனம் பண்ணுவான். அப்ப பாருங்க, ரட்சிப்பு தேவனோடு நாம் உட்காரக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல இங்க இருக்கிறீங்க பூமியில, அதே நேரத்துல தேவனுடைய வலது பாரிசத்திலே நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு உன்னதமான இடம், ஒரு வல்லமை வாய்ந்த இடத்துல, ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஒரு நாள் புசிச்சுட்டு இன்னொரு நாள் வேற இடம் இல்ல, எப்பவுமே நீ என்ன பண்ணுவ, என் பந்தியில நித்தம் அப்பம் புசிப்பாய். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கூட 8ஆம் வசனத்துல அவன் சொல்றான், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம். பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் கூட
கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களை பற்றி ஒரு ரொம்ப டீப் லோ எஸ்டீம்ல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லைங்க, நான் ஒரு பெரிய பாவி, நான் மோசமான ஆளு, நான் அந்த அளவுக்கு சரியானவன் கிடையாது, நான் ரொம்ப தவறுகளை பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு லோ எஸ்டீம்ல, டீப் லோ எஸ்டீம்ல அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் திரும்ப தரேன், நான் உனக்கு தயவை காண்பிக்கிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகும் செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இப்ப ராஜா சீபாவை கூப்பிடுறாரு, தம்பிங்க வா, சவுலுக்கும் உன்னுடைய வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்கு அப்பம் உண்டா இருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாக உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நிமித்தம் என் பந்திலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேர் உள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் என்றான். சீபாவின் வீட்டில் குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத், கடைசி வசனம் 13ஆம் வசனம், மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமா இருந்தது. பிரியமானவர்களே, இந்த மேவிபோசேத்தை ராஜா கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ராஜாக்கு தெரியும் அவன் முடமானவன். ஏன்னா இங்க 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவன் சொல்றான், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். 2 காலம் முடம்னு ஏற்கனவே தெரியுங்க தாவீது ராஜாவுக்கு, தெரிஞ்சுதான் கூப்பிடுறாரு. அவர் தெரிஞ்சுதான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு, நீ டெய்லி என்ன பண்ண, பயப்படாத, நான் உனக்கு தயவை காமிக்கிறேன், உங்க அப்பா நிமித்தம் நான் தயவை காமிக்கிறேன், உங்க தாத்தாவோட எல்லா சொத்தும் திரும்ப தரேன், டெய்லி நீ என் கூட சாப்பிடலாம், என் மேசையில சாப்பிடலாம். நல்ல கவனிங்க, கர்த்தரோட நம்ம தாவீது ராஜாவோட மேசையில போய் இந்த மேவிபோசேத் உட்காரும் பொழுது அவன் முடமானவனே தெரியாதுங்க யாருக்குமே. ஏன்னா அந்த மேசை அந்த முடத்தை என்ன பண்ணுது, மறைக்கிறதா இருக்காது. இந்த லோத்தேபார் அவன் இந்த ராஜா கிட்ட இல்லைங்க எனக்கு காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் முடன்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்ல. அவன் சொல்றான், அவனுக்கு 2 கால் முடமா இருக்குதுன்னு சீபாவே சொல்றான். அவனுக்கு தெரியுது, ராஜாக்கு நல்லா தெரியுது, தெரிஞ்சுதான் அவரு கூப்பிடுறாரு. அப்ப பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தருக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியுங்க. உங்களுடைய ஃபெயிலியர் தெரியும், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியும், எங்க நீங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியும், என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் உங்களை நேசிக்கிறார், தெரிஞ்சுதான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், தெரிஞ்சுதான் உங்களுக்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார், தெரிஞ்சுதான் அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், தெரிஞ்சுதாங்க எல்லாமே உங்களுக்காக ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார், தெரிஞ்சுதான் உங்களுக்காக அவர் தயவை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர்ட்ட எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறைக்கவே கூடாது. எதெல்லாம் அவர்கிட்ட ஓப்பனா சொல்றோமோ, ஆண்டவரே நான் இந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் எனக்கு இருக்கு, இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும், இதுல இருந்து நான் திருந்தணும் அப்படின்னு எதையெல்லாம் நீங்க கர்த்தர்ட்ட ஓபன் பண்றீங்களோ அதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு மூடி மறைக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால மூடி மறைக்கிறாருங்க. அவர் வேற யாருக்கும் சொல்றதே இல்லை. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கடலின் ஆழத்துல நான் போட்டேன், இனிமேல் உன் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நினைக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் நம்ம ஓப்பனா சொல்றோமோ அதெல்லாம் அவர் கவர் பண்ணிடுறாரு. ஹலோ, ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் மறைக்கிறோமோ அதெல்லாம் தன்னாலவே வெளியே வந்துடுது. அது நம்மளை நிச்சயமா அவமானப்படுத்தும். நான் சொல்றேன், அவர் உங்களுடைய பரலோக பிதாவா இருக்கிறார், உங்களுடைய அப்பாவா இருக்கிறார். அவர்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. உங்களுடைய பலவீனங்களும் அவருக்கு தெரியும். இந்த 2 கால் முடமா ராஜாக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறீங்க? இல்லைங்க, தெரியும். முன்னாடியே தெரியும். இவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி தெரியும், ரதத்தை அனுப்புறதுக்கு முன்னாடியே தெரியும், நான் உன் மேல தயவு வச்சிருக்கிறேன்றது சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும், ஆஸ்தி எல்லாம் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும், என் கூட நீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தெரியுங்க அவனுக்கு எல்லாமே.
நான் சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சுதாங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை பத்தி எல்லாமே தெரியும் அவருக்கு. தெரிஞ்சுதான் உங்க மேல அன்பு வைக்கிறார், தெரிஞ்சுதான் உங்களை நேசிக்கிறார், தெரிஞ்சுதான் உங்களுக்காக அவர் தம்முடைய தயவை அனுப்பி இருக்கிறார். நான் சொல்றேன், கடவுளுடைய தயவு உங்களை ஹண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. அவன் அந்த தயவு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க எந்த உங்களுடைய எவ்வளவு டீப் லோ லெவல்ல இருந்தாலும் சரி, அங்க அந்த தயவு வந்து உங்களை அங்கிருந்து பிக் பண்ணி உங்களை தேவனோடு கூட உட்கார வைக்கிறது. ஆகவேதான் இந்த தாவீது சங்கீதங்களின் புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்ன பண்ணுகிறார்னா உட்கார பண்ணுகிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ற ஒரு தேவனா இருக்கிறாங்க. 113ஆம் சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம் 7-8 வசனங்கள்ல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து என்ன பண்றாருன்னா தூக்கி விடுகிறார். இந்த லோதேபார்ல ஒண்ணு இல்லாத இடத்துல, உணவில்லாத இடத்துல, கம்யூனிகேஷன் இல்லாத இடத்துல, கர்த்தர்ட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தை இல்லாத ஒரு இடத்துல, சாப்பாடு இல்லாத இடத்துல, எவ்வளவு பயத்திலும் அவமானத்திலும் கூனி குறுகி ஒண்ணு இல்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவன இந்த தேவ தயவு வந்து என்ன பண்ணுது, தூக்கி விடுகிறது. அதுக்கான எல்லா வேலையும் ஆண்டவர் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமா பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து என்ன பண்றாரு, தூக்கி விடுகிறார். நான் சொல்றேன், அவர் உங்களுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாருங்க, உங்களுடைய வலது கரத்தை பிடித்து இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடித்து கொண்டு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்க கையை பிடிச்சி தூக்குறாருங்க. இன்னைக்கு உங்களை தூக்குறாரு. எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அவர் உங்களை அவருடைய லெவலுக்கு தூக்குறாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு நம்ம கையை விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் என் கையை பிடிச்சிருங்க, நான் பிடிச்சேன்னா விட்டுருவேன், நீங்க பிடிங்க. அது மட்டும் இல்ல, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். நான் சொல்றேன், பாவம் நம்மள அந்த மாதிரி ஒரு டீப் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்குள்ள நம்மள ஆழ்த்தி இருக்குங்க. ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்குள்ள நம்மள ஆழ்த்தி இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கெட்ட குமாரனோட கதையில அவன் குறைவுபட தொடங்கின பொழுது நண்பரெல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடுறாங்க. குறைவுபட தொடங்கின பொழுது பன்றிக்கு போடுற தவிட்டை சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தான். அசுத்தம் நாத்தடிக்கிற இடத்துல இருக்கிறான். பாவம் அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறது. ஒருவேளை இந்த ஸ்மெல் வந்து வெளியே நமக்கு இந்த சரீரத்தில் அடிக்காம இருக்கலாம், ஆனா ஆத்துமால ஆவில உள்ள மனசுல அசுத்தங்கள் நிறைந்து இருக்கலாம். பாவம் அப்படிப்பட்ட ஒரு அழுக்கான இடத்துல, அசிங்கமான ஒரு இடத்துல, அவமானமான ஒரு இடத்துல ஒரு மோசங்களை பகிர்ந்து இருக்கிறார். உங்களுக்காக அவர் பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். இங்க மட்டுமல்ல, நம்ம மரித்து அங்க போகும்பொழுது அங்க நமக்காக அவர் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த தேவதயவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இந்த டிவைன் ஃபேவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. அவருக்கு கையை மட்டும் நீங்க உயர்த்தி கொடுத்தீங்களா போதும், அவ்வளவுதான். அது உங்களை பற்றி பிடித்து அவர் இருக்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். அவருக்கு ஈக்குவலா நீங்க உட்கார்ந்து அவரை போலவே ஆள முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும். நான் சொல்றேன், எந்த சத்துருவும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. சத்துருன்னு சொல்லும் பொழுது பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், இல்லாம ஏழ்மை, வறுமை, பற்றாக்குறை எதுவுமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல நாமளும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் நிருபத்துல அருமையான பவுல் அற்புதமா சொல்றாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட உங்களை உயிர்ப்பித்து அவருடைய கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். யார் பண்ணிருது? கர்த்தர் பண்ணிருக்கிறார், நம்ம பண்ணல. இத நாம பைபிள் ரீட் பண்ணதுனால, டெய்லி ரீட் பண்ணதுனால இல்ல, ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போனதுனால இல்ல, ரெகுலரா ஜெபம் பண்ணதுனால இல்ல, இதை கர்த்தர் பண்றாருங்க. உங்களை தூக்குறாரு, உயர்த்துறாரு, உங்களை விடுவிக்கிறாரு, உங்களை அவரோட கூட உட்கார வைக்கிறாரு. இப்ப என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் இதை சொல்லணும், நான் உன்னதங்களில அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் கரங்களை ஊத்தி சொல்லுவோமா? நான் உன்னதங்களில அவரோடு கூட அவருடைய வலது பார்சத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய தயவு என்னை வந்து கண்டுபிடித்து என்னை சேற்றிலிருந்து தூக்கி என் பாவ அழுக்கை எல்லாம் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி என்னை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே
அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கிருந்து நான் எல்லாவற்றையும் ஆள முடியும், அதிகாரம் செலுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மேவிபோசேத் அவமானத்தின் மனிதன், அவமானத்தின் சின்னம். ஆண்டவரே, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல நோ பாஸ்டர், நோ ஃபுட், நோ நத்திங் டு ஈட், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அன்ஸ்கில்டு பர்சனா, அன்எஜுகேட்டட் பர்சனா, ஆண்டவரே அவுட்காஸ்ட் ஃப்ரம் த சொசைட்டியா, ஆசீர்வாதம் இல்லாதவனா வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பேற்பட்டவன உம்முடைய உடன்படிக்கையின் அன்பு, உம்முடைய தயவு அவனை போய் தேடி கண்டுபிடித்து அவனை அரண்மனை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து ஒரு ராஜகுமாரனை போல ஆக்கிற்று. ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நிழலாட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, தேவனுடைய அன்பும் தேவனுடைய தயவும் தேவனுடைய உடன்படிக்கையின் அன்பும் எங்களை தேடி வந்து எங்களை கண்டுபிடித்து பாவத்தின் உளையான சேற்றிலே இருந்த எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து ஆண்டவரே எங்களை உம்முடைய அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு ராஜ மேன்மை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக மக்கள் ஆண்டவரே இன்றைக்கு லோதேபாரில் இருக்கலாம், எந்த உணவும் இல்லாமல், எந்த விதமான வசதிகளும் இல்லாமல், எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல், ஆண்டவரே எதுவும் இல்லாத ஒரு இடத்துல, எந்த திறமையும் இல்லாமல், எந்த கல்வி அறிவும் இல்லாமல், எந்த ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு ஈக்குவலா கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ தயவு அவர்களை கண்டுபிடித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் இவர்களை அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து நீர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அவர்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும்படி ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் நல்வாழ்வும் வெற்றியும் ஜெயமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெருக்கமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். சகல நன்மைகளும் அவர்களுக்கு மலை போல குவியட்டும். அவர்கள் படு வேகமாக வளர்ச்சி அடையட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேவ தயவு அவர்கள் விசுவாசிக்கட்டும். அந்த தயவு அவர்களை கர்த்தருக்கு நேராக கொண்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பின்னாடி வைக்கப்படுறது. தயவுசெய்து எல்லாரும் இருந்து அதை சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.